வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ்வா வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோள அடை எப்படி பண்ணலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூடங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சோள அடைக்கு நம்ம இப்போ வந்துட்டு மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இப்போ வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் ஊற வைக்கலாங்கிறது பார்த்துடலாம். இட்லி அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. சுத்தம் செஞ்ச வெள்ளை சோளம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதோடையே நம்ம வந்து பருப்புகள்லாம் சேர்த்துக்கலாங்க. துவரப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்குறோம், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லைன்னா பாசிப்பயிறு கூட சேர்த்துக்கலாங்க. உளுந்து 1/4 கப் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு உளுந்துனாலும் தாராளமாக சேர்த்திக்கலாம். கருப்பு உளுந்துனா தனியாக ஊற வச்சு கழுவிட்டு உள்ளே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டா ஈஸியாக அரைக்க முடியுங்க. மிக்சர் ஜார்லேயே சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க முடியும். இதோடையே 4 அல்லது 5 வரமிளகா உள்ள சேர்த்துக்கலாங்க. ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அரைக்கும் பொழுது வரமிளகா நல்லா நைஸாக அரைக்க முடியுங்க. அதுக்காக வந்து முதல்ல ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சுங்க. பாருங்க, பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறிருக்கு. சீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம் இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கும் பொழுது இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம ரெகுலராக ஊற்றுற தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டுங்க மாவு, அப்போ தான் வந்து அடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் பொடியாக நறுக்கிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வந்து தாளிச்சிட்டு இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அடை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடைக்கு எப்பவுமே மாவு வந்து புளிக்க தேவையில்லைங்க. புளிக்காமல் அரைச்ச உடனே வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசை டவா வந்து சூடு பண்ணிக்கலாங்க. டவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடை மாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நார்மலாக அடைனாலே கொஞ்சம் கெட்டியாக தாங்க செய்வாங்க, அதனால் வந்து நான் அளவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அடைக்கு எப்பவுமே கொஞ்சம் வந்து கூடுதலாக எண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு அடை வந்து நல்லா சுட்டுக்கலாங்க. ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக வந்து திருப்பி போட்டுட்டு சுட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திருப்பி போட்டதுக்கப்புறமாவும் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஈவனாக வந்து வெந்து வந்துடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான அடை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி அடை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடும் பொழுது நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குங்க. ரொம்ப வந்து ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அடை வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தி அடை ரெடி ஆகிடுச்சுங்க. சோள அடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் போடுற எஃபர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.